Please subscribe Sadhguru Sai Creations. எதனால் இந்த பேட் கொலஸ்ட்ரால் வருது? இந்த பேட் கொலஸ்ட்ரால் உடலில் சேர்ந்து என்னங்க பண்ணுது? நம்மளுடைய இரத்த நாளங்களோட உட்சுவரில் போயிட்டு அப்படியே செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ பிளட் ஃப்ளோ என்ன ஆகும்னா, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்து பேட் கொலஸ்ட்ரால் லெவலும் அதிகமாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருங்க. ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு, நடக்கும்போது மூச்சு வாங்குது, சில நேரம் தலை சுத்தல் ஏற்படுது, உட்கார்ந்து டக்குன்னு எந்திரிக்கும் போது ஒரு தலை சுத்தல் வருது. ரெகுலராக இதை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்களேன். ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். டெய்லி காலையிலையோ இல்லை நைட்டு நீங்கள் தூங்க போகும்போதோ வயிறு உப்புசம் இருக்குது, செரிமானம் தொடர்பான பிரச்சனை இருக்குது அப்படின்னா அப்பப்போ கட்டாயமாக ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 நிமிடங்களாவது ஒரே இடத்துல உட்காந்து ஃபுட் எடுத்துக்கிட்டே இருக்கிறது, இல்லை டிவி பார்த்துட்டே ஃபுட்டு சாப்பிட்றது, ஸோ அடிக்கடி நிறைய நான்வெஜ் எடுக்கிறது, கடகடன்னு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்களேன். நல்லாவே நமக்கு ஒரு 40 டேஸில் கொலஸ்ட்ரால் லெவல் குறைஞ்சி பேட் கொலஸ்ட்ராலும் குறைய ஆரம்பிக்கும். உங்கள் பாடியே லைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பரவலாக சுகர் இருக்குது, பிபி இருக்குன்ற மாதிரி கொலஸ்ட்ராலும் நிறைய பேருக்கு இருக்குங்க. அதுவும் பேட் கொலஸ்ட்ரால். இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறது அப்படி என்னங்க நமக்கு பெரிய ஆபத்தை தரப்போதா? இது முக்கியமாக இதை குறைச்சே ஆகணுமா? எந்த மாதிரியான கண்டிஷனில் இது நம்ம உடலில் அதிகமாகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவாகவே கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறது நல்ல ஃபேட்டாக ஒபீஸாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு தான். உடல் எடை அதிகமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இப்போல்லாம் நார்மல் வெயிட்டில் இருந்தாலும், ஸோ பிஎம்ஐலாம் நார்மலாக இருந்தாலுமே பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது. ஸோ சொன்னால் இப்போது நம்புற மாதிரி இல்லை அப்படின்னா, இந்த குழந்தைகளுக்குமே இப்போ நம்ம பார்க்கலாம், டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது. ஸோ டோட்டல் கொலஸ்ட்ராலே அபவ் 200 இருக்குது. அதே மாதிரி எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவலும் அபவ் 100க்கு மேலே இருக்குது. ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமாக இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியுதுங்க. எதனால் இந்த பேட் கொலஸ்ட்ரால் வருது? இந்த பேட் கொலஸ்ட்ரால் உடலில் சேர்ந்து என்னங்க பண்ணுது அப்படின்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், இதுதான் முக்கியமான காரணம். இந்த டிரான்ஸ்ஃபேட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸை நிறைய நம்ம சாப்பிட்றோம். ஸோ கிட்ஸுக்கே அது எல்லாமே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா ஃப்ரோசன் ஃபுட் எடுத்துக்கிறோங்க, அதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிற ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், இந்த மாதிரியான உணவுகள், ஸ்பெஷலாக அதிகமாக ஸ்வீட்ஸு, ஆயில் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றது, இதுதான் நம்ம உடலில் அந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவலை அதிகரிக்குது. இந்த பேட் கொலஸ்ட்ரால் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நம்ம சிம்பிளாக நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனை அங்கங்கே பிளாக் பண்ணிவிடுங்க. ஸோ ஆர்ட்ரிஸில் நம்மளுடைய இரத்த நாளங்களோட உட்சுவரில் போயிட்டு அப்படியே செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ பிளட் ஃப்ளோ என்ன ஆகும்னா குறைய ஆரம்பிக்கும், ஸ்பெஷலாக ஹார்ட்டுக்கு. அப்போ இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ்லாம் இதனால தான் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக இதனால தான் வருது. ஸோ உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்து பேட் கொலஸ்ட்ரால் லெவலும் அதிகமாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருங்க. ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு இது முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, ரத்த ஓட்டம் தடைப்படுறதுனால, ஹார்ட் மசில்ஸ்க்கு ரத்த ஓட்டம் தடைப்படுறதுனால வர்றதெல்லாம் இதனால தான் வருது. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா நமக்கு லிவர், ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு பிரச்சனை. இந்த ஃபேட்டி லிவரும் அதிகமான கொலஸ்ட்ரால், அதுவும் பேட் கொலஸ்ட்ரால் உடல் அதிகமாக இருக்கிறதுனால வர்றது தாங்க. அப்போது இந்த பேட் கொலஸ்ட்ரால், இந்த ஃபேட்டி லிவர் குறையணும். இன்னும் ஒரு சிலருக்கு இதனாலேயே உடல் பருமன் அதிகமாக ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த கொலஸ்ட்ரால் நம்ம உடலில் அங்கங்கே தேங்கி நிறைய பேருக்கு லோயர் அப்டமன், அடி வயிற்று பகுதியிலையோ இல்லை தொடை பகுதிகள்லையோ, இல்லை சில இடங்களில் ஃபேஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த டபுள் சின் ப்ராப்ளம் நிறைய பேர் இருக்கும். ஆர்ம்ஸில் எல்லாமே நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரியான இந்த பேட் கொலஸ்ட்ரால் உடலில் அங்கங்கே தங்கி நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அப்போது உணவு முறையில் எதெல்லாம் எடுத்தால் இந்த பேட் கொலஸ்ட்ரால் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ உணவு முறையை பொறுத்த வரைக்கும் கடகடன்னு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்களேன். நல்லாவே நமக்கு ஒரு 40 டேஸில் கொலஸ்ட்ரால் லெவல் குறைஞ்சி பேட் கொலஸ்ட்ராலும் குறைய ஆரம்பிக்கும். உங்கள் பாடியே லைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை எடுக்கலாம் அப்படின்னா நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காய் டெய்லி முடியலனாலும் வாரத்துக்கு 3-4 நாட்களாவது
காலையில் ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சிக்கோங்க. நெல்லிக்காய் எடுக்கும்போது பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது 2வது பார்த்தீங்கன்னா மஞ்சள். ஸோ மஞ்சள் நம்ம உணவில் எல்லாமே சேர்த்துட்ருக்குறோம். அதுவும் இந்த பேட் கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கு வெந்நீரில் கொஞ்சம் மஞ்சள் பொடி தேனும் கலந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்களேன். ஸோ உங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் லெவல் உடலில் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருங்க. ஸோ எல்டிஎல் லெவல் அதிகமாக இருக்குது, நடக்கும்போது மூச்சு வாங்குது, சில நேரம் தலை சுத்தல் ஏற்படுது, உட்கார்ந்து டக்குன்னு எந்திரிக்கும் போது ஒரு தலை சுத்தல் வருது, இந்த மாதிரியெல்லாம் சொன்னீங்கன்னா இந்த சிம்டம்ஸ் குறையிறதுக்கு நீங்கள் மஞ்சள் ட்ரை பண்ணலாம், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி கருவேப்பிலை இலைகள். ஸோ கருவேப்பிலை இலைகளும் நம்ம உடலில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை நல்லாவே குறைக்குங்க. இந்த கருவேப்பிலையை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, சிம்பிளாக இதை கருவேப்பிலை கொஞ்சம் தண்ணீர் விட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி தண்ணீரில் போட்டு ஒரு 3 கிளாஸ் தண்ணீரில் பாயில் பண்ணணும். ஸோ லீவ்ஸ் அப்படியே போடலாம், ஆனால் நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் பெனிஃபிட்ஸ் அதிகம். ஸோ லைட்டாக அரைச்சி இதை எப்படின்னா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி தண்ணீரில் போட்டுட்டு அதை பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. நம்ம உடலில் பேட் கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுக்கு முக்கியமாக இது ரிச் ஃபைபர் கண்டென்ட் சோம்பில் இருக்குது. ஸோ இந்த கருவேப்பிலையும் சோம்பும் தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி குடிக்கணும். ஸோ இதை குடிக்கும்பொழுது நம்ம உடலில் பேட் கொலஸ்ட்ரால் கரைஞ்சி வெளியேற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் தலைமுடி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை, நிறைய பேருக்கு இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அது சரியாகணுன்னாலும் தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ ரெகுலராக இதை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்களேன். ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதற்கு அடுத்தது முக்கியமாக பூண்டு, கார்லிக். ஸோ இந்த கார்லிக் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் பேட் கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கு? சித்த மருத்துவத்தில் பூண்டு லேகியம் இருக்குது, லசுனாதி சூரணம் இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ அந்த லசுனாதி சூரணம் வெந்நீரில் கலந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ டெய்லி காலையிலையோ இல்லை நைட்டு நீங்கள் தூங்க போகும்போதோ வயிறு உப்புசம் இருக்குது, செரிமானம் தொடர்பான பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த லசுனாதி சூரணம் வெந்நீரில் கலந்து நீங்கள் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குடிக்கும்போது பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு நல்லாவே குறைஞ்சு முக்கியமாக இந்த பேட் கொலஸ்ட்ரால் குறையும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ உடலில் இருக்கக்கூடிய இந்த பேட் கொலஸ்ட்ரால் கரையிறதுக்கு இத்தனை மூலிகைகளும் இருக்குது. இன்னும் இதையும் தாண்டி ஏலக்காய் நல்லாவே நமக்கு பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கும். சீரகம் எடுத்துக்கலாம், கிராம்பு, லவங்கப்பட்டை, இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம உடலில் பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது தான். இன்னும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா புதினா. ஸோ இந்த வெள்ளரிக்காயும் புதினாவும் சேர்த்து நம்ம ஜூஸாக எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்பொழுதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் குறைய ஆரம்பிக்கும். இன்னும் சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் இருக்குது. ஸோ அது நான் சொன்ன மாதிரி லசுனாதி சூர்ணம் நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி கற்றாழையிலிருந்து செய்யக்கூடிய மருந்து. ஸோ கற்றாழையை நம்ம வீட்லேயே ஜூஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்லை குமரி லேகியமாகவும் எடுக்கலாம். இந்த குமரி லேகியம் அப்படின்னு சொல்கிறது கபத்தை நமக்கு நல்லாவே குறைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கப உடம்பு இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கு தான் இந்த கொலஸ்ட்ரால் உடல் அதிகமாகவே தேங்கி ஒபிசிட்டி, உடல் பருமன் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். அப்போ கபத்தை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும். அப்பப்போ கட்டாயமாக ஒரு நாளைக்கு 20-30 நிமிடங்களாவது கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ், எக்ஸசைஸ் அந்த மாதிரி நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு கரைய ஆரம்பிக்கும். ஸோ ஜென்ரலாகவே பேட் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி நமக்கு லேக் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லையா, ஸோ எக்ஸசைஸ் இல்லாததுனால வரக்கூடியது தான். உட்காந்துட்டு ஒரே இடத்துல உட்காந்து ஃபுட் எடுத்துக்கிட்டே இருக்கிறது, இல்லை டிவி பார்த்துட்டே ஃபுட்டு சாப்பிட்றது, ஸோ அடிக்கடி நிறைய நான்வெஜ் எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களாலையும் நமக்கு பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குங்க. இதனோட தாண்டி ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இல்லை இதற்கான சைக்காட்டிக் டேப்லெட்ஸ் நம்ம எடுக்கிறோனாலும் ஃபேட் மெட்டபாலிசம் சரியாக நடக்காமல் உடலில் இந்த பேட் கொலஸ்ட்ரால் தேங்க ஆரம்பிச்சிடும். தேங்க ஆரம்பிக்கிறதுனோட ஒரு விளைவு தான் இந்த கொழுப்பு கட்டி அப்படின்னு சொல்கிறோம், லைப்போமா அப்படின்னு சொல்கிற இந்த கொழுப்பு கட்டியும் ஏற்படுது. அப்போ உடலில் தேவையில்லாத இந்த கொழுப்புகளையும் பேட் கொலஸ்ட்ராலையும் வெளியேற்றுவதற்கு இந்த வழிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தவறாமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.